டிஎம்கே வந்தால் தான் சார் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறாங்கங்க. இந்த பாருங்கள், இந்த தம்பி வந்து தமிழாள், நான் வந்து முஸ்லீம், இப்படி ஒற்றுமையாக இருக்கிறோம் பார்த்தியா? இந்த ஒற்றுமை நிலைகள்னாக்கா டிஎம்கே வந்தால் தான் முடியும். வேறு எந்த கட்சி வந்தாலும் முடியாது. அதனால் டிஎம்கே தான் வரணும். டிஎம்கே வந்தால் தான் ஒற்றுமையாக இருப்போம் நாடு. இல்லைன்னா நாடு வந்து நரகமாக மாறிடும். அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. டிஎம்கே தான் வரணும். வந்தால் ஒற்றுமையாக இருப்போம் தமிழ்நாடு. இல்லைன்னு வச்சுக்கா தமிழ்நாடாகவே இருக்காது. எதுவுமே வராதுனால டிஎம்கே வரும்னு சொல்கிறேண்ணே. எந்த கட்சியும் வராது, டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் தான் வருவார். எல்லாம் டிஎம்கே தான். தமிழ்நாடே டிஎம்கே கோட்டைன்றனால இதை டிவியில் போடணும். நீங்கள் ஸ்டாலின் சார் பார்க்கணும், சரியா? எல்லாரும் பார்க்கணும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் தமிழ்நாடு கோட்டை. இந்தியாவிலே வேற லெவல். அது டிவிக்கு வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே யாருமே வரக்கூடாது. புதுசாக ஒரு ஆள் வரணும். அது தளபதி தான் வரணும். டிவிக்கே தான் வரணும். இல்லை, அவர் தான் கரெக்டாக பண்ணுவார். இருக்கிறவங்கெல்லாம் கொள்ளைக்காரனுக்கு தான். இனிமேல் வர ஒரு இவர் தான் நல்லது பண்ணுவார். வந்தால் எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். ஊழலை தடுப்பார். வேறு ஒன்றும் இல்லை. வேலூரே திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி. எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தான் வந்துருப்போம். இந்த வாட்டி கண்டிப்பாக மாற்றுவோம் சார். நாங்கள் எல்லாருமே டிவிக்கே தான். டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். இப்போ நல்லா செஞ்சுக்கிறாங்க. இன்னத்துலேயுமே பசங்களுக்கு படிப்பு தான் மெயின். பணம் காசுலாம் அழிஞ்சிடும், படிப்பு ஐயாது. டிவிக்கே வரணும். என்ன வரணும்னு சொன்னால் தானே நல்லது. செய்யணும் சரி, நாளைக்கு செய்யல இல்லை கொள்ளை அடிக்க மாட்டேன், கொள்ளை அடிச்சிட்டாங்க, ஆட்சி விட்டு இறங்கிட்டு வரா. அக்ரிமெண்ட் யார் சொல்கிறது? சும்மா சொல்லி போக வேண்டியதுதான். ஏதோ பேச்சுக்கு மேடைக்கு நல்லாயிருக்கும். அது சரியாக வராது. வேலூர் டிஎம்கே கோட்டை எலெக்ஷன் அப்படி தான் ஜெயிக்கும். ஏன்னா நாளாக பிரியுது. ஏன்னா அவர் தமிழ் எடுத்துனா தாம் தம்பி, அவர் இவர் டிஎம்கே ஏடிஎம்கே அலன்ஸு நாலாக டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் வந்தாருன்னா படிக்கிற பசங்க படிக்கலாம். சொத்து சுகலாம் அழிஞ்சிடும். படிப்பை யாரும் அழிக்க முடியாது. ஆடு மாடு மேய்க்க முடியாது. நிலத்தில் போய் விவசாயம் பண்ண முடியாது. அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓரளவு இந்த 60-70 வருஷத்துல நல்லா இருக்குது. படிப்பு எல்லாருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிவிக்கு டாஸ்மால்லாம் ஒழிக்கிறவங்க யார் வந்தால் அது நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஜி வந்தால் தான் தெரியும். வருவார் 2026 அவர் தான் வருவார் நிச்சயமாக. டிவிக்கு வரப்பு தான் வாய்ப்பு இருக்குது. வேலூர் டிஎம்கேவோட கோட்டை. நெக்ஸ்ட்டு மாறப்போகுது டிவிக்கோட கோட்டை. இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சி வந்தாலே நல்லாயிருக்கும் ஐயா. காரணம் என்னன்னாக்கா பெண்களுக்கு நல்லதாக செய்கிறாங்க, நல்லதாக இருக்குது, போதும், அதுவே நல்லாயிருக்கு. அந்த ஆட்சியே நல்லாயிருக்கு. அந்த ஆட்சியை திருப்பி வரணும்னு தான் எங்கள் ஆசை. நாங்கள் திருப்பி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு அந்த மகளிர் குழு திட்டம், அந்த பெண்களுக்கான அந்த அரசு இது கொடுக்குறாங்க இல்லையா, பள்ளிகளுக்கு போகிறது, அந்த திட்டம்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் அது தெரியாது நம்மளுக்கு, நம்ம சொல்ல விரும்பலை. நாங்கள் போடுறது ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் போடுவோம். நம்ம கண்டிப்பாக டிஎம்கே ஓட்டு தான். கண்டிப்பாக நாங்கள் வந்து எதுக்கு போடலையோ டிஎம்கேக்கு தான் போடுவோம். நான் எங்கள் ஆட்சி வந்தால் தான் நல்லா இருக்குது. திமுக தான். ஏம்மா எல்லாம் நல்லா சலுகை, வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணிக்கிறோம், சலுகை பண்ணிக்கிறோம், எத்தனையோ சாதனை படிச்சுக்கிறோம். எல்லா திட்டமே நல்லா இருக்குதுண்ணா. எஜியா அவர் பிகில் அடிச்சுன்னு போனோம். பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் வேலைக்கு பிகில் அடி ஊதின்னு போவார். கண்டக்டர் வேலைக்கு தான் போனோம் அவர். எங்களுக்கு அவரெல்லாம் தூசு. என்ன சொல்கிறது? வேலூர் வந்து கார்த்தி மயிலார் தான். அணைக்கட் தொகுதி வந்து நந்தகுமார், சிங்கம், இளம்புயில். திமுக தானா? எங்கால் தான் சிஎம் தான், முக ஸ்டாலின் தான். டிஎம்கே தான் அங்கே வரும். ஆமாங்க. என்ன காரணம்னா நல்லது பண்ணிக்கிறாருங்கோ, நல்லா பண்ணிக்கிறாரு. எதுவுமே அவருக்கு மேலே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாம் பசங்களுக்கு லேப்டாப்பு, கல்வி தொகை, கல்லூரி படிக்கிற பசங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் தராரு. இதே போதுங்க. படிக்கிற பசங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு பண்ணுறாரு. பொம்பளைங்கள் தான் தனி தாய் குலத்துக்கு அது தனி, அது பண்ணிக்கிறாரு. இது நல்ல திட்டங்கள் எல்லாம் ரொம்ப அறிவிச்சுக்கிறாரு. பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாரு, பண்ணி இருக்கிறாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் எந்த முதலமைச்சர் இதுவரையும் அந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் போல. இவர் சுற்றுப்பயணம் எல்லாம் நிறைய போய் அங்கேருந்து பேசி பிஸ்னஸ் இதுக்கு ரொம்ப ஆதரவு. எல்லா கம்பெனி தொழில்பேட்டெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாயிடுச்சு. எத்தனையோ பல்லாயிரம் கோடியில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் நடந்துருக்குது. நல்லா இருக்குது. விஜய் சும்மா இளைஞர்கள் கொஞ்சம் பசங்க சின்ன பசங்க கொஞ்சம் ஆதரவு ஒதுக்கிறாங்க. என்ன எது தெரியாதுமே ஆடுறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அனுபவம் இருக்கணும் இல்லையா? டிவிக்கு வரணும்னா, விஜய் வரணும்னா அனுபவம். இப்போ வந்தவொடனே நான் முதலமைச்சர் ஆகணும்னா ஆக முடியுமா? எதுவும் ஆகாது. அது எதுவும் போட்டி இல்லைங்க. சும்மா அது அவங்களுக்கு சீட் கொடுக்கல, இவங்க சீட் கொடுக்கலன்னு எல்லாம் சீட்டு அதெல்லாம் உள்ளே பேசிட்டோம்னா எல்லாம்
சரி, வேலூர் திமுக அந்த காலத்துலேருந்து திமுக வந்து அப்புறம் காங்கிரஸ் வந்தது, ஞானேஸ்வரன் பீரியடு அவரே கரெக்டாக பார்த்தாரு. இப்போ வந்து திமுக கோட்டை வந்துடுச்சு. டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இருக்கிறவங்க வந்தால் கூட நல்லா தான் இருக்குங்க. வந்ததுன்னா வந்து நல்லா தான் இருக்கும். காரணம்னா இப்போ வர இப்போ லாஸ்ட்டு கட்ட நல்லது செய்கிறாரு. இதுக்கு மேலே வர்றது நல்லது செஞ்சால் இன்னும் மாற்ற முடியும். இப்போ லாஸ்ட்டில் செயல்பட்டார், அந்த திட்டம் ரொம்ப பிடிச்சிக்குது. 5000 3000 இந்த திட்டம்லாம் நல்லா பிடிச்சிக்குது. ஏழை மக்களுக்குலாம் நல்லா பொங்கல்லாம் கொண்டாடினாங்க, நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. கூடும் கொடுத்துக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் செஞ்சுதாங்கிறாரு. ஒரு 5 வருஷம் பொறுத்து இன்னும் டெவலப் பண்ணுவார். மக்களும் யார் வேணாலும் வந்து போகலாம், இருக்கிறத வச்சுன்னு செய்யலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அதான் செய்வோம். வேலூர் டிஎம்கே தான், அது எந்த மாற்றம் இல்லை. வந்து இருக்கிறவங்க தான் செய்வாங்க. போடுவோம் பள்ளி முல்லை சாதி பிச்சு டிஎம்கேக்கு தாங்க போடுவோம். என்ன காரணம்னா இப்போ நடக்கிற ஆட்சி எவ்வளோ மேலே நல்லா தான் இருக்குது. அதே ஆட்சி வரணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். லேடிஸ் அதாவது பொம்பளைங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அதாவது மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போக போக முதல்வர் இன்னும் நல்ல சலுகை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டிஎம்கே, அவ்வளோதான். டிஎம்கே கோட்டை. எப்பவுமே திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். எங்களுக்குலாம் நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்வாங்க, நம்பிக்கை தான். கல்வியில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அப்புறம் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. போக்குவரத்தில் கூட நமக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சமத்துவமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. எங்களுக்கு வந்து யார் வந்து நல்லது செய்கிறாங்கன்றது முக்கியம். ஒரு நடிகர்ன்றதுக்காக வந்து ஓட்டுலாம் போட முடியாது. அவர் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். அவருடைய பேச்சு நல்லா வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். திமுகவுக்கு போட்டி யாருமே கிடையாது. திமுக தனியாக தான் ஜெயிக்கும். அப்படியே கூட அதிமுக கூட கொஞ்சம் ஓட்டு போடலாமே தவிர வேற கட்சிக்கு இன்னும் எதுவும் ஐடியா இல்லை எங்களுக்கு. வேலூர் எப்பவுமே திமுக கோட்டை, எப்பவுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும். இப்போ இருக்கிற ஸ்டாலின் பண்ணுறதே நல்லா இருக்கு. அதனால வந்து மக்கள் திருப்பி அவருக்கே ஓட்டு போடுவோம். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க தான் நல்லா செய்கிறாங்க ஆட்சியில் வந்து. ஆமாம், இல்லைப்பா, என்ன பண்ணாங்க ஆட்சியில். நம்ம இவர் நல்லா செய்கிற ஆட்சிலாம் பிடிக்குது. மகளிர் இது 1000 ரூபா திட்டம் எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஐடியா இல்லை, தெரில. தளபதி தான், டிஎம்கே தான் கோட்டை தான். தளபதி தான், நம்ம ஸ்டாலின் தான்.